அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி கிருத்திகை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நிறைய முருகர் கோவிலுக்காக நாடகம், நிறைய மன்றங்களுக்கு நாடகம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ரெகுலரா இந்த ஊர்ல இந்த தேதியில முருகர் கோவில் திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம கிட்ட நாடகம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல நேத்து நம்மளுடைய நாடக கலைஞர்களுக்கு ஒரு சில கிராம மக்களால எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் போட்டிருந்தேன். அந்த பதிவுக்கு கலை ரசிகர்களாகிய நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய சப்போர்ட்டையும் நீங்க எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. நாடக கலை மேலையும் கலைஞர்கள் மேலையும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்லயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே நீங்க நேரா அதை சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. அதே போல வாட்ஸ்அப்லயும் பாத்தீங்கன்னா நான் இதை ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். நிறைய அன்பு சகோதரர்கள் ரொம்ப ஆதங்கமா வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர்லாம் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம், எங்க பக்கத்து ஊர்ல இந்த மாதிரி நடக்கவும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தீங்க. அதுக்கடுத்து நேத்து வாங்கூர் தம்பி பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த தம்பி பேரு கார்த்திக் தம்பியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்கிட்ட 10 தான் நானே சொல்லியிருந்தேன், அந்த ரெக்கார்ட்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, 12,000 கொடுத்து அனுப்பியிருந்தேன்க்கா, நானே மேல 2,000 ரூபாய் ஊருக்காரங்க சொல்லி கொடுத்து அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போலலாம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பணம் ஒரு விஷயம் இல்ல. நேத்து ஒரு ஊர் பத்தி போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா அவலூர்பேட்டை பக்கத்துல வழுதலகுணம். அந்த ஊர் மக்கள் வந்து நேத்து நான் சரி ஊர் பேர்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெறும் வீடியோவா போட்டிருந்தேன். சரி, யாரோ ஒருத்தர் கொடுத்தனுப்பாம இருந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் ஊர்ல ஒண்ணு சேர்ந்து பேசி இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபோன் பண்றேன், எந்த விதமான ஒரு ரிப்ளையும் இல்லை. நேத்து பேசினதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுக்குறோம், 5,000 கொடுக்குறோம், 7,000 கொடுக்குறோம்னாங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கல. இத்தனை வருஷத்துல இந்த ஒரு ஊர் மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடிகர்களுக்கு இது மாதிரி அமௌண்ட் கொடுக்காம அமிச்சதே கிடையாது. ஒரு போனை ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. என்ன ஒரு கஷ்டமா இருக்குன்னா, இப்பெல்லாம் வந்து நிறைய ஃபோன் புக்கிங் பண்றாங்க, நேர்லயும் வந்து புக்கிங் பண்றாங்க. ஒரு நம்பிக்கை வச்சு காசு பணம் பெருசு இல்ல. நம்மள நம்பி ஒரு ஊரு இந்த தேதி எங்க ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லி புக் பண்றாங்க. ஃபோன் லேஅவுட்டையும் நேரா இருந்தாலும் சரி. அந்த ஒரு நம்பிக்கைக்கு நாங்க டீம் ஊருக்கு அனுப்புறோம்ல. இதே வந்து மழை வருது, பஸ் ஃபேர் மட்டும் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க சாப்பாடு போட்டு. சப்போஸ் அந்த ஊர்ல திருவிழா நல்லா பண்ணிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு ஸ்டேஜ் போட்டுட்டு ஊர் மக்கள்லாம் பாய் போட்டு உட்காந்துருக்க நேரத்துல கம்பெனி வரல அப்படின்ற ஒரு தகவல் வந்திருந்ததுன்னா அந்த ஊருக்காரவங்க எவ்வளவு ஆதங்கப்படுவாங்க. அப்ப நாங்க வந்து டீமோ நானோ வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தீங்களா, அதான் செலவு பண்ணீங்களா, எங்களுக்கு சாப்பாட்டு காசும் பொருள் வாங்கி வச்சிருப்பீங்களா, ஒரு 3,000 ரூபாய் நான் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம சொன்னா ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு முறை கிடையாது. ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை. ஒரு நாடகம்ன்றது ஒரு ஊர் மக்களுடைய கௌரவத்தை குறிக்கிற ஒரு விஷயம். அக்கம் பக்கத்து ஊரு, சொந்த பந்தம் எல்லாரும் ஒரு பொது சபையில உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஒரு டீம் வரலன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நாங்க எந்த ஊருக்குமே கொடுக்க மாட்டோம். ஆனா ஒரு மழை வந்துருச்சுன்னா அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கிற ஒரு ஊர் அப்படியே டோட்டலா ஒரு சில ஊர் சேஞ்ச் ஆயிடுறாங்க. நீங்க யாரு நான் யாருன்னு தெரியாதுன்ற அளவுக்கு மாறிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து அம்பியா இருக்கீங்க, திடீர்னு அந்நியனா மழை வரும்போது மாறக்கூடாது ஒரு சில ஊரு. எப்படி இருந்தாலும் நம்மள தேடி ஒரு கலைஞர்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நேத்து ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு, அக்கா 10,000 ரூபான்றது ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட்டுக்கா. ஊர் மக்களுக்கும் நஷ்டம் கிடையாது, நாடகக்காரங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. வண்டி வாடகை ஒரு 6,000 5,000 போனா கூட நடிகருங்க இவ்வளோன்னு பிரிச்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதான். ஆட்டக்காரங்களும் அதிகமா கேட்டு ஊர் மக்களை தொந்தரவு பண்ணி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. மழை பெய்யும் போது அவங்களும் அனுசரிச்சு போகணும். ஊர் மக்களும் ஒரு நியாயமான அமௌண்ட், ஒரு 10,000 ரூபான்றது நியாயமான அமௌண்ட். நடிகருங்க அவ்வளவு தொலைவு வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஆள் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறது இல்ல. ஊர் பொது காசு ஒரு திருவிழாக்காக இதை வசூல் பண்ணி வச்சிருக்காங்க. நாடகம்னா 40,000 42,000 கொடுக்குறாங்க இல்லைங்களா? மழை வந்துடும் போது அதை பாதிலாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்றதுதான் நாடக கலைஞர்களோட கோரிக்கை. எல்லா ஊரும் செய்யறீங்க. செய்யற ஊருக்கு சப்போர்ட் பண்ற ஊருக்குலாம் ரொம்ப நன்றி. ஆனா இந்த மாதிரி இது வரைக்கும் போன் எடுக்காம நடிகருங்களை ஒரு பொருட்டாவே நினைக்காத ஊரை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இனிமேல் நம்ம கலை குடும்பத்துல அந்த ஊருக்கு எப்பவுமே டீம் அனுப்ப மாட்டோம். இதை பார்த்துட்டு இருக்க சிவாமு கலை குடும்பம் இல்ல, நாடக கலைஞர்கள் ஒட்டுமொத்த ஒரு கம்பெனிங்களா இருக்கீங்கன்னா யாருமே இந்த மாதிரி கலைக்கு மதிப்பு கொடுக்காத ஊருக்கு போகாதீங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
ஆரணி சக்தி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த கரிப்பூர். ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த புது அப்பேடு. ஆரணி மனோ நாடக மன்றம், சேத்பட் அடுத்த தேப்ரம்பட்டு. காஞ்சி கௌரி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த வட தண்டலம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், நெமிலி அடுத்த வெங்கடாபுரம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த நங்கியானந்தல். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், சித்தூர் டு திருப்பதி ரோடு அடுத்த சின்ன பெண்டப்பள்ளி. செஞ்சி சிவாஜி டு நாடக மன்றம், சின்ன கொழப்பலூர் அடுத்த கிண்ணனூர். ஆரணி சீதா நாடக மன்றம், ஆரணி டு சதுப்பேரி அடுத்த மடவிலாகம், மடவிலாகத்துல நாடகம். ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த தாடி நொலம்பை. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி அடுத்த அரியப்பாடி. ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஆரணி டு கேலூர் அடுத்த துறிஞ்சிக்குப்பம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த நூக்காம்பாடி. வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், காட்பாடி அடுத்த காசிக்குட்டை. அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், செய்யூறு அடுத்த விலாம்பூர். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி டு முள்ளன்றம் அடுத்த பூசிமலை குப்பம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த மேல்பாளையம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ஏனாதவாடி. வந்தவாசி ரேணுகாதேவி நாடக மன்றம், போலூர் அடுத்த வடமாதிமங்கலம், வடமாதிமங்கலம் பக்கத்துல திருமலையில நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த ஏனாதவாடி. இன்னைக்கு வள்ளி டீமும் ஏனாதவாடி போறாங்க, நவீனா டீமும் ஏனாதவாடி போறாங்க, பக்கத்து நாடகம். ஆரணி சபரி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த கொடியம் புதூர். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வேலூர் பாகாயம் அடுத்த பாலமதி முருகர் கோவில். ஆரணி துளசி நாடக மன்றம், கலவை அடுத்த தென்னம்பட்டு. மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், சேத்பட் அடுத்த பரிக்கல்பட்டு. ஆரணி நந்தினி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பாலப்பட்டு. ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், சேத்பட் அடுத்த கூடுவாம்பூண்டி அம்பேத்கர் நகர். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், கிருஷ்ணாவரம் அடுத்த மேலத்தாங்கல். ஆரணி பத்மா நாடக மன்றம், பாகாயம் அடுத்த மேட்டு இடையன்பட்டி. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், செஞ்சி டு புதுப்பாளையம் அடுத்த பாக்கம், பாக்கத்துல நாடகம். வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம். ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், பேசூர் அடுத்த தாமனூர். ஆரணி சுமதி நாடக மன்றம், சேத்பட்டு விண்ணமங்கலம் அடுத்த நாராயணமங்கலம். கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த ஜானகிபுரம். ராமாபுரம் செல்வ கணபதி நாடக மன்றம், வலத்தி அடுத்த சிந்தகம் பூண்டி. ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், வேலூர் அடுத்த கருகம்புத்தூர். கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், தெல்லாறு அடுத்த நெற்குணம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.